கார் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி சாலையில் பறந்தது. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்க ஒரு போன் கால் வரவே எடுத்து பேசிக்கொண்டே காரை ஓட்டினார் ஞானேஸ்வரன். நண்பர் வெங்கட்ராமன் தான் எதிர்முனையில். ஆமாடா, மித்ராவை கூட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்து இப்போதான் கிளம்பினேன். 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன, நீயும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கியா? வா வா. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்க மித்ரா தன் செல்போனை பார்த்து கொண்டிருந்தவள் யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினாள். மித்ராக்கா? திரும்பியவள் அதிர்ந்தாள். அருகில் அந்த சிறுமி உட்கார்ந்திருந்தாள், சிரித்தபடியே. அவள் தலையெல்லாம் ரத்தம் வழிய, மூக்கு வாயெல்லாம் ரத்தம், கண்கள் பிதுங்கி வெளியே தொங்கிக் கொண்டிருக்க மித்ராவுக்கு நெஞ்சை அடைத்தது. இதயம் தாறுமாறாக துடித்தது. டாடி மிரண்டபடி கண்களை மட்டும் திருப்பி ஞானேஸ்வரனை கூப்பிட முயற்சி செய்தாள். குரல் எழும்பவில்லை. அவர் பாட்டுக்கு சுவாரஸ்யமாக போனில் பேசிக் கொண்டிருந்தார். கை நீட்டி அப்பாவை தொட முயன்றாள். முடியவில்லை. அப்படியே பசை போட்டு ஒட்டியது போல் வாயும் உடலும் ஒட்டி கொண்டது. அசைக்கவே முடியவில்லை. பயமிருச்சியுடன் அந்த சிறுமியை பார்த்தாள். அவள் இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தாள். அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னை எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? இதோ இங்கிருந்து இறங்கி உள்ள 2 கிலோமீட்டர் தூரம் போனா என் வீடு, சின்ன கிணறு. வாங்கக்கா போலாம் என்றபடி தன் ரத்தம் வழியும் கைகளை நீட்டி மித்ராவை தொட வேகமாக மறுத்து தலையசைக்க முயன்ற மித்ரா இப்போது உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள். கண்கள் மேலே சொருகி கொண்டு டாடி என கத்தியபடி சீட்டில் சாய்ந்தாள். கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. பதட்டத்துடன் பின் சீட்டை திரும்பி பார்த்தவர் மித்ராவின் நிலையை பார்த்து விக்கித்து போனார் ஞானேஸ்வரன். சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி பதட்டத்துடன் காரை விட்டிறங்கி பின் சீட்டை அடைந்து மித்ராவை எழுப்பி தோளில் சாய்த்தார். மித்ரா, மித்ரா, என்னடாச்சு? மித்ரா, எழுந்துருமா. கடவுளே, நான் என்ன செய்வேன்? மித்ராவின் அலறிய குரலை மறுமுனையில் கேட்ட வெங்கட்ராமன் போனை கட் செய்துவிட்டு மீண்டும் கூப்பிட்டார். ஹலோ, டே வெங்கடா. கிட்டத்தட்ட அழும் குரலில் நண்பனின் குரலை கேட்டதும், டே என்னடா ஆச்சு? அவர் மித்ராவின் நிலையை சொல்லவும், ஃபூல், சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணு. அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தால் ஹெல்ப்புக்கு கூப்பிடு. யாரும் இல்லைனா 108க்கு கூப்பிடு என அடுத்தடுத்து நண்பனுக்கு கட்டளையிட்டார். ஞானேஸ்வரன் பதட்டத்துடன் வண்டியை விட்டு கீழே இறங்கி வண்டியில் சென்ற ஓர் இருவரை உதவிக்கு அழைக்க அடுத்த 10வது நிமிடத்தில் அருகில் இருந்த ஒரு ஊரின் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் மித்ரா. அந்த ஊரின் பெயர் சின்ன கிணறு. அத்தியாயம் 3. மருத்துவமனையின் ஐசியூ பிரிவில் சேர்க்கப்பட்டு அவசர ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு பின் நார்மல் நிலைக்கு வந்தாள் மித்ரா. உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பின் அயர்ந்து உறங்க ஆரம்பித்தாள், மருந்துகளின் உதவியுடன். ஐசியூவின் வெளியே கவலையுடன் நின்றிருந்தார் ஞானேஸ்வரன். அந்த 48 வயது மதிக்கத்தக்க நர்ஸ் ஐசியூவிலிருந்து வந்தார். லட்சணமான முகம், வெறுமையான நெற்றி, கண்களில் குடிக்கொண்டிருந்த நிரந்தர சோகம். செவிலியருக்கான வெண்ணிற சேலை அணிந்திருந்தார். பதட்டத்துடன் அவரை நெருங்கினார் ஞானேஸ்வரன். சிஸ்டர், என் மகளுக்கு இப்போ எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல, சின்ன அதிர்ச்சி காரணமா ஃபிட்ஸ் வந்திருக்கு. இப்போ பரவாயில்ல, சரியாகிடுவாங்க. தூங்கிறதுக்கு செடேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்டரை பாருங்க என டாக்டரின் ரூமை கை காட்டிவிட்டு நகர்ந்தார் அந்த நர்ஸ். ஞானேஸ்வரன் டாக்டரின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவருக்கு கை காட்டிய அந்த நர்ஸ் மெல்ல நடந்து வந்து தன் கேபினில் உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டார். இப்போது அந்த நர்ஸ் பெண்மணியை கவனித்து கொண்டே வந்த இன்னொரு சம வயது செவிலியர், என்ன சீதாமா, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? அந்த எமர்ஜென்சி கேஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா? நல்லா இருக்கான்னு தானே சொன்னாங்க. சேச்ச, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா கேத்ரின். எனக்கு தான் ஏதோ யோசனை. அந்த நர்ஸ் அருகே வந்து சீதாமாவின் கையை பிடித்தாள் மிருதுவாக. என்ன யோசனை? நீ ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு வார்டு பாய் கணியன் வந்து சொல்லிட்டு போனான். ஒண்ணுமில்ல, அந்த பேஷண்ட்டை பார்த்ததும் எனக்கு விஜயோட ஞாபகம் வந்துடுச்சு என்று சொன்ன சீதா நர்ஸின் விழிகள் குபுக் என்று உடைந்து கொள்ள, என்ன சீதா இது? அழாத, இப்பதான் அந்த இழப்பிலிருந்து வெளியே வந்திருக்க. திரும்பவும் அதை நினைக்காத. முடியலையே கேத்ரின், பூ மாதிரி வளர்த்த என் பெண்ண, அவளை என தேம்பி அழ ஆரம்பித்த சீதாவை நின்றபடியே தன் வயிறோடு சாய்த்து கொண்டார் கேத்ரின். கர்த்தர் விஜிக்கு ஆத்ம சாந்தியை தருவார். நீ எதுக்கும் கலங்காத.
கண்ணை தொடச்சுக்கோ, எல்லாரும் பார்க்கறாங்க பாரு என்றபடி சீதாவின் கண்ணை துடைத்து விட்டார் கேத்ரின். தானும் தன் கண்களை துடைத்து கொண்டு உட்கார்ந்த சீதாவை, சீதாக்கா டாக்டர் கூப்பிடுறார் என்ற குரல் அழைக்கவும் வேகமாக முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மூடியிருந்த டாக்டரின் அறைக்கதவை தட்டினாள். எஸ் கமின் என்ற குரல் கேட்டதும் உள்ளே நுழைந்தார். வாங்க சீதா, மிஸ்டர் ஞானேஸ்வரன், இவங்க சீதா, இங்க தலைமை நர்ஸ், ரொம்ப வருஷமா வேலையில இருக்காங்க என்று விட்டு சீதாவிடம் திரும்பி, சீதா இவங்க பெண் கூட இன்னைக்கு நீங்க நைட் ஸ்டே பண்ணி அவங்களை பார்த்துக்க முடியுமா? மீண்டும் ஃபிட்ஸ் வருதான்னு மானிட்டர் பண்ணி வைட்டல்ஸ் செக் பண்ணணும். நைட் டியூட்டி நர்சஸ் எல்லாம் நிறைய பேர் லீவ்ல இருக்கிறதால நீங்க இன்னைக்கு நைட் இன்சார்ஜ் எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு வேணா நீங்க ஆஃப் எடுத்துக்கலாம் என்றதும் சீதாவின் முகம் மலர்ந்தது. அதுக்கு என்ன டாக்டர், மித்ராவை என் பெண் மாதிரியே பார்த்துக்கிறேன் என்றதும் ஞானேஸ்வரன் நன்றியுடன் அவரை பார்த்தார். மித்ராவின் அருகில் இருக்க போகிறோம் என்றதும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள் குமிழியிடுவதை சீதாவால் மறுக்க முடியவில்லை. ஐசியூவை நோக்கி போனாள். ஞானேஸ்வரன் டாக்டரிடம், டாக்டர் என் மனைவி பதட்டப்படுவா, நான் அவள்கிட்ட விஷயத்தை சொல்லி அவளையும் கூட்டிட்டு வர்றேன், அதுவரை மித்ராவை கொஞ்சம் பார்த்துக்கங்க ப்ளீஸ். ஷியோர், இதை நீங்க சொல்லணுமா? இது என்னுடைய டியூட்டி இல்லையா என டாக்டர் புன்னகைத்ததும் ஞானேஸ்வரனிடம் ஒரு நிம்மதி. டாக்டரிடம் விடைபெற்று கொண்டு வாசலுக்கு வந்தார். காரை ஸ்டார்ட் செய்தவர் போனில் சிக்னல் இல்லாததை உணர்ந்தார். இப்போது வெங்கட்ராமனிடமிருந்து போன் வந்தது. டேய் வெங்கடா, சிக்னல் இங்க சரியா இல்லடா, மித்ராவுக்கு இப்போ பரவாயில்லை, நான் கல்யாணியை கூட்டிட்டு வரப்போறேன். ஹலோ ஹலோ ச என்று போனை கட் செய்துவிட்டு காரை கிளப்பினார் ஞானேஸ்வரன். இங்கே ஐசியூவில் சலைன் ஏற்றப்பட்டு நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மித்ரா. நர்ஸ் சீதா அவள் அருகே சென்று ஸ்டூலை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள். களங்கமில்லாத அந்த நிலா முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் மிருதுவாக அவள் தலையை கோதிவிட்டாள். நெற்றியில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டாள். விஜி உயிரோடு இருந்திருந்தாள் இவள் வயதுதான் அவளுக்கும் இருந்திருக்கும். பெருமூச்சு விட்டபடி மீண்டும் பொங்கி வந்த கண்ணீரை சிரமப்பட்டு விழுங்கிவிட்டு திரும்பி அவளுடைய பிபி செக் செய்துவிட்டு திரும்பியவள் திக் என அதிர்ந்தாள். மித்ரா கண் விழித்து இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பெரிதான அகலமான விழிகள். அம்மா என்றாள் தெளிவான குரலில் சீதாவை பார்த்து. நர்ஸ் சீதாவுக்கு தூக்கி அடித்தது. அத்தியாயம் 4. சீதா நர்ஸ் குழப்பத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள். மித்ராவின் அம்மா அதற்குள் வந்துவிட்டார்களா? தாயை பார்த்துதான் அப்படி கூப்பிடுகிறாளா? திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. மீண்டும் திரும்பி மித்ராவை பார்த்தாள். மித்ரா அப்போதும் படுத்தபடி சீதா இருந்த பக்கமே திரும்பி அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். மீண்டும் அம்மா என்றாள். சீதாவுக்கு இப்பொழுதுதான் உரைத்தது. அப்படியே விஜயின் குரல். சீதாவால் நம்பவே முடியவில்லை. விஜயா, விஜி என அவள் அழைக்க மித்ரா லேசாக புன்னகைத்தபடி சீதாவை நோக்கி சலைன் ஏற்றப்பட்ட கையை நீட்டினாள். மெல்ல மெல்ல அவளை நோக்கி நடந்தாள் சீதா. இதயம் திக் திக் என அடித்து கொண்டது. இரவு 10 நெருங்கிக் கொண்டிருந்தது. நிசப்தமான சூழல். வேறு யாரும் அங்கே இல்லை. ஏதோ அமானுஷ்யம் உணர்ந்தாள் சீதா. மித்ராவை நோக்கி அவள் கால்கள் மெல்ல மெல்ல நடந்தன. ஏம்மா தயங்குற? நான் தான் விஜி. மித்ராவின் குரல் அல்ல அது, ஒரு சிறுமியின் குரல். இப்பொழுது இன்னொரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி சீதாவுக்கு. மித்ரா படுத்திருந்த கட்டலின் கிட்டே வர வரவே மித்ராவின் உருவம் மறைந்து இப்பொழுது 14 வயது சிறுமியின் உருவம் தெரிந்தது. தலையெல்லாம் ரத்தம் வழிந்தோட, கை கால்களில் ரத்தம் வழிய அம்மா என்றழைத்த அந்த சிறுமியை பார்த்ததும் விஜி என கத்த நினைத்து தொண்டைக்குள்ளே வார்த்தைகள் புதைய அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள் நர்ஸ் சீதா. அதே நேரம் பொள்ளாச்சியில் தனது பங்களாவுக்குள் நுழைந்து காரை நிறுத்தினார் ஞானேஸ்வரன். ஏற்கனவே வெங்கட்ராமனின் கார் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தது. இவர் உள்ளே நுழையவும் ஹாலில் கவலையாய் வெங்கட்ராமன். ஞானேஸ்வரன் வருவதை பார்த்ததும், என்னாச்சுடா ஞானா, மித்ரா எப்படி இருக்கா? பெருமூச்சு விட்டபடி சோஃபாவில் தொப்பென தளர்வாய் விழுந்தார். நவ் ஷி இஸ் ஃபைன், ஐசியூல தான் இருக்கா, எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சிருக்காங்க, நல்லா தூங்குறா. ஒரு ஹெட் நர்ஸ் பார்த்துக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட். டாக்டர் நல்ல மனுஷன். கல்யாணியை கூட்டிட்டு வரதான் கிளம்பினேன். ஆமா, கல்யாணி எங்கே என்றபடி கல்யாணி எனும்போதே ஃபேமிலி டாக்டர் ஒருவர் நர்ஸுடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் பதட்டமாகி, என்னாச்சு டாக்டர் என குழப்பமுடன் கேட்க, நத்திங் டு வரி, ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழுந்திருக்காங்க. நல்ல வேளை உங்க நண்பர் சரியான நேரத்துல வந்து பார்த்துட்டு தகவல் சொன்னதும்
நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இரத்த கொதிப்பு மாத்திரை 2-3 நாட்களாக அவங்க சரியா சாப்பிடலையாம். இதெல்லாம் கவனமா பார்க்க வேண்டாமா? சின்ன குழந்தையா நாம அடிச்சு சொல்றதுக்கு? பெரியவங்க இல்ல, கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்கேன். இப்போ நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் காலையில வந்து பார்க்கறேன் என்று விட்டு கிளம்பி விட்டார். ஞானேஸ்வரன் திகைப்புடன் வெங்கட்ராமனை பார்த்தவர் கண்கள் கலங்கி இருந்தது. வெங்கட்ராமன் பதறினார். டே ஞானா, என்னடா கண்ணெல்லாம் கலங்குற? அதான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே, பின்ன என்ன? என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? அங்க என் மக திடீர்னு வலிப்பு வந்து ஐசியூல இருக்கா, இங்க இவ இப்படி. என்னடா ஒண்ணுமே புரியலையே, ஒரே நாள்ல இப்படியெல்லாம் ஆகுது. ஏய், என்னடா இது? சாதாரண விஷயம். மித்ரா உடம்பு சரியில்லாம இருந்த பொண்ணு, அண்ணி டேப்லெட் ஒழுங்கா எடுத்துக்கல, அதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மயங்கி இருந்திருக்கலாம். சரி, அதை விடு. இப்போ என்ன பண்ண போற? மித்ராவை நாளைக்கு பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அது பொள்ளாச்சி வர வழியில் சின்ன கிணறுன்னு ஒரு கிராமம். அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை அது. நல்ல வசதியோடு தான் இருக்குது. இன்னும் இவள்கிட்ட விஷயமே சொல்லலை. அதை கேட்டால் இன்னும் பதட்டப்பட்டுடுவா கல்யாணி. இப்போ இவளை இங்கே விட்டுட்டு நான் எப்படி அங்கே போகிறது? ஆனால் மித்ரா அங்கே தனியாக இருக்காளே. கவலையை விடு, நீ இங்கே வீட்லேயே இரு. அன்னிக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க, காலையில் தான் எழுந்திருப்பாங்க. நான் போய் மித்ரா பக்கத்தில் இருந்துட்டு காலையில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் என்ற நண்பனின் கையை பிடித்து கலங்கினார் ஞானேஸ்வரன். ரொம்ப தேங்க்ஸ்டா, எவ்வளவோ கஷ்ட நேரத்தில் நீ என் கூடவே இருக்க. தேங்க்ஸ். சி போடா என்று ஞானேஸ்வரன் தோளில் செல்லமாக தட்டிவிட்டு, டேய் நான் சாப்பிட்டேன், நீயும் போய் ஏதாவது சாப்பிடு. அண்ணி சூப்பராக சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்காங்க பாரு. உறக்க சொல்லியபடி கிளம்பிய நண்பனை கண் கொட்டாமல் பார்த்தார் ஞானேஸ்வரன். அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் மித்ராவை பார்த்து மயங்கி விழுந்த நர்ஸ் சீதா கண் விழிக்கும்போது தான் யார் மடியிலேயோ தலை வைத்து படுத்திருப்பதை உணர்ந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தாள். தான் ஆசையாக வளர்த்த மகள் விஜயின் முகம் மிக மிக அருகாமையில் தெரிந்தது, புன்னகை முகமாய். முகத்தில் எந்த இரத்த வழிதலும் இல்லை இப்போது. அத்தியாயம் 5. சீதா டக்கென எழுந்தாள். நம்ப முடியாதவளாக மகள் விஜயை பார்த்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அடுத்த அதிர்ச்சி, அது மருத்துவமனை அல்ல என்பதும் தன் வீடு என்பதும் புரிந்தது. இங்கே எப்படி வந்தோம் என்பதை விட கண் முன்னே தன் மகள் விஜி உட்கார்ந்திருப்பது அதைவிட நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. விஜிமா என்ற மோளே, விக்கி விக்கி வெளிவந்தது சீதாவின் குரல். அதே അമ്മേ, നിന്റെ മോൾ വിജിയാണ്. നിങ്ങളെ കാണ വേണ്ടി ഈ ചേച്ചിയിനുടലിൽ ഞാൻ പ്രവേശിച്ചു. விஜி சொல்ல சொல்ல சீதாவுக்கு புரிந்தது. மோளே என கதறியபடியே மகளை அணைத்து கொண்டாள். மகளை அப்படியே மடியில் போட்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள். விஜயும் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்படியே சிறிது நேரம் இருந்தனர் இருவரும். சொல்லோனா துயரமும் பாசமும் இழையோடிய தருணங்கள் மெதுவாக கரைய ஆரம்பித்தன. அம்மே, விஜி மெதுவாக அழைத்தாள். என்னடா கண்ணுக்குட்டி? சீதா மகளின் தலையை கோதினாள் வாஞ்சையாக. எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப வருஷமா பசியிலேயே அலையறேன் மம்மி, உன் கையால சாப்பிட கொடுமா? கதறிவிட்டாள் சீதா. வேகமாக எழுந்து போய் அடுப்படையில் பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு சாம்பாரை ஊற்றி நெய் போட்டு பிசைந்து ஆவலோடு உட்கார்ந்திருந்த தன் மகளுக்கு கண்ணீர் சிந்த சிந்த ஊட்டிவிட்டாள். வெக்கு வெக்கு என்று சாப்பிட்டாள் விஜி. சாப்பிட்டு முடித்துவிட்டு மகளுக்கு பால் கலந்து கொடுத்தாள். அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டு அவள் மடியிலேயே படுத்திருந்தாள் விஜி. மெதுவாக ஊஞ்சல் போல் அசைந்து முன்னும் பின்னும் ஆடி மகளை தாலாட்டி கொண்டே சன்னமான குரலில் எப்போதும் பாடும் தாலாட்டு பாட்டு பாடினாள் சீதா. சிறிது நேரம் அமைதி தாண்டவமாடியது அந்த சிறிய வீட்டில். பின் மகளை கன்னத்தோடு கண்ணம் அணைத்தபடி கேட்டாள் சீதா. விஜி மோளே? என்றாள் விஜி. அன்னிக்கு என்ன நடந்தது? நீ எப்படி குத்துப்பாறை பக்கம் போனே? அங்கேதான் உன்னை சொல்லும்போதே தொண்டை அடைத்தது அவளுக்கு. டக்கென்று கண் விழித்த விஜயின் உடம்பு வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. கை கால்கள் உதறத் தொடங்கியது. வாய் கோண துவங்கியது. மூச்சை வேக வேகமாய் இழுக்க ஆரம்பித்தாள். சீதா பதறி போய் மகளை உலுக்கினாள். விஜி, விஜி, அம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஆயாள், ஆயாள். பேடிக்கண்ட மொளே, அம்மா உண்டு, பரையு. யார் அந்த வேலையை செய்தது? சொல்லுடி தங்கம். தாய் கண்ணீருடன் கேட்க விஜி மெல்ல மெல்ல அமைதியாகி அன்றைக்கு நடந்த பயங்கரத்தை தாயிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அன்று 5 வருடங்களுக்கு முன்பு
அத்தியாயம் 6. 3:50க்கு பள்ளி முடிந்து விஜய் தன் சைக்கிளில் தோழிகளுடன் பேசியபடியே வீட்டுக்கு கிளம்பினாள். அன்று பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. சன்னமான தூறல் வேறு. பொள்ளாச்சி அருகே பச்சை பசேல் என்ற சிறிய ஊர்தான் சின்ன கிணறு. பள்ளியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம். தோழிகள் அவரவர்கள் ஊரின் எல்லையில் பிரிந்துவிட விஜய் மட்டும் வேகமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தாள். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தது ஊருக்கு. மழை பெரிதாக வரும் போல் இருந்தது. அம்மாவுக்கு இன்று நைட் டியூட்டி. அதற்குள் போய் அம்மா கையால் சுட சுட பழம்பஜ்ஜி செய்து சாப்பிட வேண்டும் என்ற நினைப்புடன் சைக்கிளை மிதித்து கொண்டிருந்தவளை ஒரு பைக்கின் ஹாரன் சத்தம் பெரிதாக மிக அருகில் கேட்டது. திடீரென கேட்ட சத்தத்தில் அரண்டு போய் தடுமாறி சைக்கிளை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்தாள் விஜி. அம்மா! உடல் எல்லாம் சேறு, கை கால்களில் சிறு சிராய்ப்பு. அடடே! அந்த பைக் ஆசாமி வண்டியை ஒரு ஓரமாக ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு, என்ன விஜி, ஏதானும் அடிபட்டதா என்று கேட்டவாறே அவளை எழுப்பி தூக்கிவிட்டான். அவனை பார்த்ததும், நீங்களா? போங்க அங்கிள், இப்படியா பயமுறுத்தி ஹார்ன் அடிப்பீங்க? அடடே, சாரிடா விஜிக்குட்டி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தான் ஹார்ன் அடித்தேன். விழுந்த சைக்கிளை தூக்கி நிறுத்தியவாறே, என்கிட்டயா? என்ன சொல்லணும் என்றாள். ஸ்கூலுக்காக ஹெர்பேரியம் செய்ய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கேட்டிருந்தல்ல? ஆமாம் என்றாள் ஆர்வமாய். குத்துப்பாறை கிட்ட நிறைய பிளான்ஸ் முளைச்சிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான். வரியா, போய் எடுத்துக்கிட்டு வரலாம்? அவன் கேட்க, இப்போ வா, மழை வர்ற மாதிரி இருக்கே. அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரலாம், வா. உன் சைக்கிள் இங்கே எங்கேயாவது ஓரமாக நிறுத்துவே. இரு, களவானை பயிலுக பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானுங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு விஜயின் சைக்கிளை அருகில் இருந்த ஒரு புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு, இப்போ ஓகே, வா, பைக்கில் உட்காரு என்றதும் சற்று தயங்கியபடியே அவன் பின்னால் பில்லியனில் ஏறினாள் விஜி, நடக்கப் போவது தெரியாமல். குத்துப்பாறை என்பது சற்று மேடான சிறு குன்று பகுதி. கல், மண், புதர்கள் என மண்டி இருக்கும். பாழடைந்த சிறு கட்டிடம் ஒன்று அதன் உச்சியில் உள்ளது. அங்கு சென்றனர் இருவரும். எங்கே அங்கிள் செடிகள் எல்லாம்? அவன் ஒரு இடத்தை கை காட்ட, அங்கு நீலம், பச்சை, சிவப்பு மலர்கள் வரிசையாக பூத்திருந்தன. ஹை, ஆஸ்பர்ஜில்லஸ் டைப் எல்லாமே. இது ஹைபிஸ்கஸ்ல ஒரு வகை. தேங்க்யூ அங்கிள் என்று குதூகலித்தபடியே செடிகளை மலர்களுடன் நோகாமல் பறித்து தன் புத்தக பையில் போட ஆரம்பித்தாள் விஜி. அவன் அவளையே பார்த்து கொண்டு தன் சட்டை பித்தான்களை கழட்ட ஆரம்பித்தான். திரும்பிய விஜி திடுக்கிட்டாள். அங்கிள், என்ன இது இப்படி நிற்கிறீங்க? ஷேம் என்றபடி கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள். அவளை அப்படியே அள்ளி முரட்டுத்தனமாக இழுத்து அருகிலிருந்த அந்த கட்டடத்தினுள் நுழைந்தான் அவன். சிறிது நேரம் வரை விஜயின் கதறல் குரல் மட்டும் அனாதையாய் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பின் அதுவும் ஓய்ந்தது. அந்த கட்டடத்தை விட்டு சற்று நேரம் கழித்து வெளியே வந்தவன் உடல் எல்லாம் வேர்வையும் இரத்தமும் கலந்து சிதறி இருந்தது. அருகில் இருந்த தேங்கிய நீரில் தன் உடலை கழுவிக்கொண்டு பின் மடித்து வைத்திருந்த தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு பைக்கை எடுத்து புறப்பட்டு விட்டான் அவன். அங்கே கட்டிடத்தின் உள்ளே கல்லால் தலையை நசுக்கி கொல்லப்பட்ட தன் உடலை பார்த்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தது விஜயின் ஆன்மா. அத்தியாயம் 7. ஐயோ என்ற ஓலக்குரல் சீதாவின் தொண்டையிலிருந்து புறப்பட்டது. எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமாமா? அந்த அங்கிள் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. சீதாவின் அழுகை நின்றது. முகம் பாறையாய் இறுகியது. யார் அந்த அங்கிள் என்றாள் இறுகிய குரலில். விஜி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். சொல்லு விஜி, நமக்கு தெரிஞ்சவனே இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்கான். யாரும் அவன்? அம்மா கிட்ட சொல்லுடா. விஜி சொன்னாள். உங்க கூட ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாயா இருக்காருல்ல, அந்த கணியன் அங்கிள் தான். அவர்தான் மம்மி. அதிர்ந்து போனாள் சீதா. எப்பேற்பட்ட துரோகம்! கூட இருந்து கொண்டே என் மகளை தேடுவது போல் தேடி அவள் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்னோடு சேர்ந்த அவனும் கதறி. சீதாவின் பெற்ற வயிறு பற்றி எரிந்தது. சண்டாள பாவி, சின்ன குருத்தை மனசாட்சியை இன்றே காலில் போட்டு நசுக்கிய மிருகமே. திருமணமாகி 2 பெண் குழந்தைகள், 3 வயதும் 5 வயதுமாக இருக்கின்றனவே. அவனே இந்த காரியத்தை செய்திருக்கிறான். நெஞ்சு கொதித்தது சீதாவுக்கு. இன்று காலை கூட அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு போனானே, ஒன்றும் தெரியாதவன் போல. மம்மி என்று அழைத்தாள் விஜி. என்னடா என்று பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள் சீதா. அந்த அங்கிளை ஏதாச்சும் செய்யணும் மம்மி. விஜயின் குரலில் ஒரு மாற்றம். ஏதாவது நான் துடிச்ச மாதிரி அவனும் துடிக்கணும் மம்மி, ப்ளீஸ். அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு மம்மி.
அந்த பிஞ்சின் ஆத்மா தன் தாயை பார்த்து கெஞ்சியது. தீர்மானமாக சொன்னாள் சீதா. முடிச்சிடலாம் கண்ணு, அவனை செஞ்சிடலாம். உன் கண் எதிரவே அவனை துடிக்க துடிக்க செஞ்சிடலாம். சொன்ன சீதாவின் கண்களை பார்க்க விஜிக்கே பயமாயிருந்தது. அத்தியாயம் 9. அந்த நள்ளிரவு நேரத்தில் கணியனின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. இந்நேரத்துக்கு அழைப்பது யார் என பார்த்தான். புது நம்பர். கட் செய்தான். மீண்டும் அழைத்தது போன். எரிச்சலுடன் அட்டன் செய்தான். ஹலோ, யார் இது இந்நேரத்துல? மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் கோபம் குறைந்து சட்டென ஒரு ஆர்வம் தொற்று கொண்டது அவனுக்கு. ஹலோ அங்கிள், நான் தான் நிகிதா பேசுறேன். சாரி அங்கிள், இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லடா, என்ன விஷயம் சொல்லு. அங்கிள், அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. வீட்டு சாவியை கொடுத்துருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு வர வழியில் சாவியை தொலைச்சிட்டேன். அச்சுச்சோ, அப்புறம் நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா? ஆன்ட்டி இருந்தால் கொடுங்களேன், நான் பேசுகிறேன். அதை கேட்டதும் கணியனின் மூளை திட்டமிட ஆரம்பித்தது வெகு வேகமாக. அவனது மனைவி குழந்தைகளுடன் தாய் வீடு சென்றிருக்கிறாள். நல்ல நேரம். அவள் வீட்டில் இல்லை. வந்த வாய்ப்பை ஏன் விடுவானேன்? நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நிகிதா, நீ இப்போ எங்கே இருக்க? சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவசர குரலில் கேட்டான். நான் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற ரோட்டில் தான் நிற்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க அங்கிள், பயமாக இருக்குது. சாவியை தேடுறதுல டைம் போனதே தெரியல. ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருப்பேன், வெயிட் பண்ணுறேன் என்று ஃபோன் கட்டானது. கணியன் கடிகாரத்தை பார்த்தான். இரவு 12 நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு துள்ளலுடன் விசில் எடுத்துக்கொண்டே எழுந்து சட்டை கைலி அணிந்து கொண்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நிகிதா அவனது வீட்டிற்கு அடுத்த தெருவில் வசிக்கும் உறவுக்கார பெண். அடிக்கடி வீட்டிற்கு வர போக இருப்பாள். வயதுக்கு மீறிய வளர்ச்சி. விஷமத்தனத்துடன் பேசும் இவனது புத்தி புரியாமல் குழந்தையாய் சிரிப்பாள். என்றாவது சந்தர்ப்பம் வாய்க்கும் என நினைத்திருந்தான். இன்று வாய்த்து விட்டது. விஷயம் வெளியில் தெரிந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டினால் முடிந்தது. ஆனால் அந்த விஜி தான் ரொம்ப முரண்டு பண்ணினாள். அம்மாவிடம் சொல்லுவேன், போலீஸில் சொல்லுவேன் என. வேறு வழியின்றி அவளின் மூச்சை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. அவள் மட்டும் அமைதியாயிருந்தால் எத்தனையோ நாள் ஜாலியாக இருந்திருக்கலாம். முரண்டு பண்ணி உயிரை போக்கிக் கொண்டாள். போலீஸ் தன்னை தேடி வந்துவிடுமோ என பயந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை, இவனை அவர்கள் ஸ்மெல் பண்ணவே இல்லை. இப்படி எண்ணமிட்டு கொண்டே வண்டியை ஊரின் எல்லையில் நிறுத்தினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கே அந்த பெண்? இங்குதானே நிற்பதாக சொன்னாள். நிகிதா, சற்று உரக்க கூப்பிட்டான். காற்று மட்டும் ஒருவித தாள கதியுடன் ஹம் என்ற சத்தத்துடன் வீசிக்கொண்டிருந்தது. வேறு எந்த எதிர்வொலியும் இல்லை. அப்போது ஒரு குரல், அங்கிள், நான் இங்க இருக்கேன், வாங்க என்றது எங்கிருந்தோ. ஏய் நிகிதா, எங்க இருக்க? அவன் தேடினான். சற்று தூரத்தில் ப்ளூ கலர் சுடிதார் அணிந்த ஒரு பெண்ணுருவம் குத்துப்பாறை செல்லும் பாதையில் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. ஏய் நிகிதா, இங்கே வா. அங்கேயே போற இந்நேரத்துல? அங்கிள், ஸ்கூல் ஹெர்பேரியம் கலெக்ஷனுக்காக கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமே, வந்து எடுத்து கொடுங்க. குரல் மட்டும் கேட்டது. ஆனால் அவள் திரும்பி பார்க்காமல் குன்றின் மேலேயே ஏறிக்கொண்டிருந்தாள். கணியனுக்கு சுருக்கென்றது. ஹெர்பேரியமா? அவனுக்கு மீண்டும் விஜயின் நினைவு வந்தது. இவள் எதற்கு அங்கே போகிறாள்? அந்நேரத்தில் பகலிலேயே அந்த இடம் பார்க்க பயமாக இருக்கும். ஏய் நிகிதா, அங்கே போகாதே, காலையில போலாம் என்று பார்க்க திக்கென்றது. நடந்து கொண்டிருந்த அவளை காணவில்லை. அதற்குள்ளாக ஏறிவிட்டாளா? கண்ணை விட்டு எப்படி மறைய முடியும்? யோசித்தபடி நின்று கொண்டிருந்தவனின் காதில் அந்த அழுக்குரல் கேட்டது. அங்கிள், விட்டுடுங்க அங்கிள். அம்மா அம்மா கிட்ட விட்டுடுங்க அங்கிள். இது விஜயின் குரல். சரையில் என திரும்பினான். ஹக் என்று பின்னாடி துள்ளி போய் விழுந்தான் கீழே. அங்கே விஜி ஸ்கூல் யூனிஃபார்மில் இரத்த கோலத்தில் மண்டை சிதைந்து நின்று கொண்டிருந்தாள். ஹா என அலறினான். விஜி ஒரு பக்கம் கழுத்தை திருப்பியபடி காலை சாய்த்து சாய்த்து அவனை நோக்கி கடக் முடக் என மெல்ல வந்து கொண்டிருந்தாள். ஐயோ பேய் என்றபடி எழுந்து ஓட திரும்பியவன் மீண்டும் பலமாக அதிர்ந்தான். பின்னால் விஜயின் அம்மா சீதா நின்று கொண்டிருந்தாள், தலைவிரி கோலமாக. இரத்த சிவப்பாய் இருந்தது அவளுடைய விழிகள். கல்லாய் இறுகி இருந்தது அவள் முகம். சீதாக்கா, நீங்களா? ஏய் என்ற ஆக்ரோஷ கூச்சலோடு ஓங்கி அவன் நெஞ்சில் உதைத்து தள்ளினாள் சீதா. எகிரி போய் மட்டமல்லாக்க விழுந்தான் கணியன், ஐயோ என்று அலறலுடன். அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லை சீதா தூக்க முயன்ற போது, மம்மி அதை தொடாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்றது விஜயின் ஆக்ரோஷ குரல். சீதா அப்படியே நின்றாள்.
விஜி விழுந்து கிடந்த அவன் அருகில் வந்தாள். எழ முடியாமல் அவன் அவர்கள் இருவரையும் பயப்பார்வையுடன் மாறி மாறி பார்த்தான். சீதா சிரித்தாள். என்னடா பயமா இருக்கா? அன்னைக்கு நீ தப்பு பண்ணும்போது இந்த பயம் உனக்கு இருந்திருக்கணும். என் மக என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. உன் கூட பேசக்கூட எனக்கு பிடிக்கல. செத்து ஒழிஞ்சு போ என்ற அவன் மேல் காரி உமிழ்ந்தாள். என்னை விட்டுடுங்க, நான் இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன், விட்டுடுங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா இல்லாம போயிடும் அவன் கத்த. சீதா அமைதியாய் சொன்னாள். நீ உயிரோடு இல்லாம இருக்கிறது தான் அவங்களுக்குமே நல்லது, எல்லாருக்கும் நல்லது. விஜி, நீ நடத்தடி. அவ்வளவுதான். விஜி ஆக்ரோஷத்துடன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி கை நீட்ட அவன் அப்படியே அந்தரத்தில் எழும்பினான். கை கால்களை உதறினான். யாரோ அவன் உச்சி முடியை பிடித்து தூக்கியது போல் பயங்கரமாக வலித்தது. அப்படியே அவன் தலையை கல்லில் மோதினாள் விஜி. சத். மீண்டும் மோதினாள். சத். அடுத்த மோதலில் அவன் கை கால்கள் துவண்டு போய் விழ சத். அப்படியே மீண்டும் ஒருமுறை கல்லில் மோதிவிட்டு தூக்கி எறிந்தாள் அவன் உடலை. அது சலனமில்லாமல் ஒரு பொம்மை போல் தரையில் உருண்டு புரண்டு மடங்கி விழுந்தது. விஜயின் கண்களில் நீர் வழிய வழிய சிரித்து கொண்டே அம்மாவை பார்த்தாள். சீதாவும் கண்ணீருடன் புன்னகைத்தாள். அத்தியாயம் 10. வெங்கட்ராமன் சின்ன கிணறு அரசு மருத்துவமனை அடைந்த பொழுது நேரம் இரவு 1 தொட்டு கொண்டிருந்தது. காரை மருத்துவமனையின் அடர்ந்த மரங்களுக்கு கீழே நிறுத்தி பூட்டிவிட்டு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்த ஆயாவை எழுப்பி ஐசியு எங்கே என விசாரித்து கொண்டு கொட்டாவி பிரியும் வாயோடு அவள் சொன்ன பாதையை நோக்கி ஐசியு அறைக்கு நகர்ந்தார். ஐசியுவின் அறைக்கு வந்து திறந்து பார்த்தவர் திகைத்து போனார். படுக்கை காலியாக இருந்தது. யாரும் இல்லை. இந்த சிறிய மருத்துவமனைக்கு இது ஒன்றுதானே ஐசியு? வெளியே வந்து யாரை கேட்பது என யோசித்தார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆயாக்களும் வார்டுபாய்களும் நோயாளிகளின் கூட இருப்பவர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சரி, ஏதாவது டெஸ்ட் எடுக்க அழைத்து போயிருப்பார்கள் என நினைத்து ஐசியுவின் வெளியே போடப்பட்ட பெஞ்சில் உட்கார்ந்தவர் சற்று நேரத்திற்கெல்லாம் உட்கார்ந்த நிலையிலேயே கண் அயர்ந்தார். நேரம் கரைந்தது. திடீரென ஏதோ சத்தம் கேட்டு சட்டென முழித்தார் வெங்கட்ராமன். ஐசியுவை நோக்கி உள்ளே பார்வை ஓடவிட்டார். ஒரு சின்ன பெண் ஸ்கூல் யூனிஃபார்மில் கட்டிலில் உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தது. மித்ரா தானே ஐசியூவில் இருப்பதாக சொன்னார். தனியாக ஐசியூவில் இருக்கிறாள், வேறு பேஷண்ட்டுகள் இல்லை, ஒரு நர்ஸை ஸ்பெஷலாக பார்க்க சொல்லிவிட்டு வந்தேன் என்றானே. இப்பொழுது வேறு யாரோ ஒரு சிறுமி இருக்கிறாளே. யாரிடம் அப்படி சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது இந்த பெண்? கதவின் கண்ணாடி வழியே சற்று எட்டி பார்த்தவர் மேலும் குழம்பி போனார். நர்ஸ் ஒருவரிடம்தான் அப்படி பேசி சிரித்து கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. ஒரு நிமிடம் திரும்பி நின்று கண்களை மூடி பின் திறந்தார். பின் படார் என ஐசியூவின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளானார். இப்பொழுது கட்டிலில் மித்ரா உட்கார்ந்திருந்தாள். சலைன் ஏறி கொண்டிருந்தது கைகளில் மாட்டப்பட்டிருந்த டியூப்களின் வழியாக. அந்த நர்ஸ் சேரில் உட்கார்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தாள். வேகமாக உள்ளே நுழைந்த வெங்கட்ராமனை பார்த்ததும், வாங்க அங்கிள். ஆண்டி, இவர் தான் எங்கள் டேடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெங்கட்ராம் அங்கிள். எனக்கும் ரொம்ப க்ளோஸ். ஹலோ சார், புன்னகைத்தாள் சீதா. அப்பா எங்க அங்கிள்? மம்மி வரலையா? படபடவென கேள்வியை அடுக்கிய மித்ராவை சந்தேகமாக பார்த்தார் வெங்கட்ராமன். ஒருவேளை தான் ஏதாவது கனவு கண்டிருப்போமோ? ஒரு சின்ன பெண் அல்லவா சற்று முன் இந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி சிரித்து கொண்டிருந்தாள். நர்ஸ் கூப்பிட்டார். இங்கே ஏதாவது சின்ன பெண் அட்மிட் ஆகியிருக்கிறாளா? அவர் கேட்க சீதாவும் மித்ராவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்படி யாரும் இல்லையே சார், மித்ரா மட்டும்தான் இங்கே ஐசியூ பேஷண்ட். இப்போ வேற யாரும் இல்லை. அதோட ரூம்களில் கூட அடல்ட் பேஷண்ட் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏன் கேட்குறீங்க? சீதா வினவ. இல்லை, சும்மா தான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ மித்ரா இங்கே இல்லையே என்றார் சந்தேகமாக. ஓ அதுவா அங்கிள், எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் வாக் போகலாமான்னு கேட்டேன். ஆன்ட்டி தான் ஹாஸ்பிட்டலில் சுற்றி வாக் கூப்பிட்டுட்டு போனாங்க. நீங்கள் அப்போ வந்திருப்பீங்க. நாங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஓஹோ என்று யோசனையாய் சொன்னவர், இப்போ உனக்கு எப்படி இருக்குடா? ஐம் ஃபைன். இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை. இல்லை மம்மி என்றதும் வெங்கட்ராமன் திடுக்கிட்டார். மம்மியா? மித்ரா, என்னம்மா சொல்கிற? சுதாரித்தவள், ஓ நான் அம்மா ஞாபகமாகவே இருக்கிறதால சொல்லிட்டேன். இல்லாண்டி என நர்ஸ் சீதாவை பார்க்க அவள் மெலிதாக புன்னகைத்தாள். அப்படியே வெங்கட்ராமனை சீதா பார்த்து, சார் பக்கத்திலே ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தூங்குங்க, ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க.
மித்ராவும் தூங்கட்டும், விட்டா அவள் பேசிக்கிட்டே இருப்பா. மார்னிங் 7 o'clock டாக்டர் வந்துட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவார். இதை சொல்லும்போது நர்ஸின் முகம் வாடியது போல் இருந்தது வெங்கட்ராமனுக்கு. சரி என சொல்லிவிட்டு பக்கத்து அறையில் போய் கதவை சாத்தி கொண்டார். இங்கே இப்போது மித்ரா இருந்த இடத்தில் விஜி நின்று கொண்டிருந்தாள். விஜி, கட்டிலில் அவள் அருகே உட்கார்ந்து மகளின் கன்னத்தை வருடினாள் சீதா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானேடா மோளே? உன் இந்த நிலைமைக்கு காரணமானவனை ஏமாத்தி அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் கல்லாலே அவனை அடிச்சே கொன்னாச்சு. இப்போ உனக்கு திருப்தி தானடா கண்ணு? அம்மா கேட்க விஜி சிரித்தாள். ஷியோர் மம்மி. மம்மி, நான் இந்த அக்கா உடம்புல இருந்துடட்டா? நானும் இவ்வளோ நாளாக நிறைய பேரோட உடம்புல நுழைய முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. இவங்க உடல்ல இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. ரொம்ப கதகதப்பாக ஃபீல் பண்ணுறேன். உன் கூடவே இருந்துடுறேனே ப்ளீஸ் மம்மி. நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது சீதாவுக்கு. இல்லடா தங்கமே, அது முடியாது. அது பாவம். இந்த அக்காவுக்கும் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேதனைப்படுவாங்கல்ல. இப்போ ஒன்று பார்த்துட்டேன்ல, இனி அம்மா ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பேன். 1000 சடங்கு சம்பிரதாயம் தராத திருப்தியை இந்த ஒரு விஷயம் உனக்கு கொடுத்துடுச்சு. எனக்கு என் மகள் நிம்மதியாக இருக்கா, அதுவே போதும். இந்த பாவம் உனக்கு வேண்டாண்டா கண்ணம்மா. உனக்கு உதவி செய்த இந்த மித்ரா அக்காவை பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட திருப்பி கொடுத்துடணும். இனி ஒரு காலம் அவ உடல்ல நீ புகக்கூடாது. என்னடா கண்ணு? அம்மாவுக்கு சத்தியம் பண்ணு. அம்மா கேட்க விஜி கண்ணீருடன் தன் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். பின் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தவளின் உருவம் மீண்டும் மித்ராவாக மாறியது. அவளிடமிருந்து ஒரு வெண்ணிற புகை போன்ற உருவம் கிளம்பி அப்படியே ஜன்னல் வழியே சென்று மறைந்தது. கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த சீதா மயங்கி இருந்த மித்ராவை அப்படியே தூக்கி கட்டிலில் ஒழுங்காக படுக்க வைத்து தலைக்கு தலையணையை சரியாக வைத்துவிட்டு அவள் தலையை தடவினாள் மிருதுவாக. மறுநாள் காலை மித்ரா நன்றாக பேசி கலகலவென இருந்தாள் எல்லோரிடமும். நர்ஸ் சீதாவை அவளுக்கு அடையாளமே தெரியவில்லை. எப்போதும் போல் இருந்தாள். கண்ணீர் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை. சீதாவுக்கு தெரியும், விஜி போய்விட்டாள். இது உண்மையில் மித்ரா தான். இப்பொழுது சீதாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தன் மகளின் ஆசை நிறைவேற்றியாயிற்று. அந்த காமுகன் துரோகி ஒழிந்தான். பின் என்ன? ஞானேஸ்வரனும் கல்யாணியும் 6 மணிக்கெல்லாம் வந்துவிட்டனர். கல்யாணி மகளை கட்டிக்கொண்டு என்னடி இப்படி காபரா பண்றே என செல்லமாக கோபித்து கொண்டாள். மித்ரா சிரித்தாள். டாக்டர் வந்து மித்ராவை பரிசோதித்துவிட்டு குட் என்றார். வலிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இப்போதே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எதற்கும் கோயம்புத்தூர் போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுங்க. நான் சில மருந்துகளை எழுதி தரேன், அதை தவறாமல் கொடுங்க என சொல்லிவிட்டு சென்று விட்டார். நர்ஸ் சீதாவிடம் கல்யாணி தேங்க்ஸ் என் குழந்தையை கவனிச்சுக்கிட்டதுக்கு என்றாள். சீதா புன்னகைத்தாள். அவள் உங்கள் குழந்தை மட்டுமில்லை, என் குழந்தையும் கூட தான். ஐ மீன், இங்கே இருக்கிற எல்லோருமே என் பிள்ளைங்க மாதிரி தான் என்றாள். எல்லோரும் கிளம்பி சென்ற பிறகு சீதா மெதுவாய் நடந்து தன் ரெஸ்ட் எடுக்கும் அறைக்கு வந்தாள். டியூட்டி ட்ரெஸ்ஸிலிருந்து வேறு ஒரு உடையை மாற்றிக்கொண்டிருக்கும் சமயம் வெளியே கசமுசா வென்ற குரல்கள் குழப்பமாய் ஒலித்தது. உடையை மாற்றிவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நர்ஸ் சீதா. எல்லோரும் கவலையான முகத்தோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். என்ன விஷயம்? தோழி கேத்ரினே கேட்டாள். டியூட்டி முடிஞ்சு இன்னுமா நீ கிளம்பல? செய்தி தெரியுமா? நம்ம வார்ட் பாய் கணியன் குத்துப்பாறைக்கு பக்கத்தில் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கானாம். அவனை கல்லாலேயே அடித்து ரொம்ப கொடூரமாக கொன்னிருக்காங்க. அவன் உறுப்பை நசுக்கி இருக்காங்க. யாருக்கு அவன் மேலே என்ன பகையோ பாவம். ஓ அப்படியா என்றபடி எந்தவித சலனமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறும் சீதாவை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நர்ஸ் கேத்ரின்.